சீரியல் ஆர்டிஸ்ட் கிருத்திகா அண்ணாமலை அவர்கள் ரொம்பவே பிரபலமானவங்க. பல சீரியல்ஸ் வந்து பல வருடங்களாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொன்ன ஒரு விஷயம் இப்ப சோஷியல் மீடியால உலா வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து டிவோர்ஸ்ல தான் முடிஞ்சது. எல்லாருக்குமே தெரியும். இவங்கள வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அந்த இன்டர்வியூல அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்த 2 மாதத்திலேயே வந்துட்டு அவங்க அ சூசைடுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள காப்பாத்தி, அ நாள் கணக்குல வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி தான் அவங்கள வந்து மீண்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, ஈஸியா வந்து சொல்லிடுறாங்க. இவங்கலாம் வந்து ஆர்டிஸ்ட் தானே, ஆக்ட்ரஸ் தானே, எப்படி வேணாலும் வந்து இவங்க நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. இவங்க வாழ்க்கையிலலாம் என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நெறைய நெறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலா நான் வந்து அத பண்ணது வந்து நியூஸ் பேப்பர்லலாம் ரொம்பவே வந்து பேசப்பட்டது. என்னுடைய உண்மையான பெயர் உமா மகேஸ்வரி. பேப்பர்ல வந்து உமா மகேஸ்வரி அப்படின்ற மாரி போட்டு வந்ததால நெறைய பேருக்கு என்ன வந்து தெரியல. சீரியல்ல தான் கிருத்திகா அண்ணாமலை அப்படின்ற ஒரு பேரோட எனக்கு தெரியும். ஆ நியூஸ் பேப்பர்ல உமா மகேஸ்வரி அப்படின்னு என்னோட உண்மையான பெயர வந்து போட்டதால நெறைய பேருக்கு தெரியாம இருந்தது. நெறைய பேர் வந்து தெரிஞ்சவங்களும் ஒரு மாதிரி கண்டபடி வாய்க்கு வந்தபடிலாம் வந்து பேசுனாங்க. ஆனா நான் எவ்வளவு ஃபேஸ் பண்ணேன், எவ்வளவு டிஃபிகல்டீஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தா அந்த ஒரு இது பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி யாருக்குமே வந்து புரியல. ஸோ எங்களுக்கும் நெறைய கஷ்டங்கள் இருக்கிறது அப்படின்ற மாரி வந்து பகிர்ந்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.